அந்த கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்குல்ல, அது வர 27ஆம் தேதி நம்ம மாமல்லபுரம் நட்சத்திர விடுதி ஒன்றுல நடக்க போகுது. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கும் இந்த எலெக்ஷன்ல தாவைக்கா எல்லா தொகுதிகளையும் தனிச்சு தான் போட்டிடுறாங்க. அவங்களும் ட்ரை பண்ணாங்க கூட்டணி சார்ந்து, ஆனா பெருசு அதுவும் கை கொடுக்கல, தனிச்சு போட்டிடுறாங்க. இந்த தாவைக்கால உங்களோட மனம் கவரப்போற டாப் 10 வேட்பாளர்கள்னா யார் யார் உங்களால சொல்ல முடியும்? அந்த 10 பேர் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கனாலே தாவைக்கா சார்ந்து ஓரளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, விஜய் அவர்களை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் நினைச்சோம், அவர் தாண்டி 9 பேர் தெரியுதான்னு ஆச்சரியம் உங்களுக்கே பிறந்துடும். இவங்களை தாண்டி எத்தனை பேர் பட்டியலுக்குள்ள வர போறாங்கன்றத 27ஆம் தேதி ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆதவர்ஜுனா அவர்கள் இவரு காரசாரமா பேசுறதுல அடிச்சுக்க முடியாது. விஜய் அவர்கள் பேசுறது 10 வார்த்தைகள் தான், ஆதவர்கள் பேசுறது 1000 வார்த்தைகளா இருக்கும். அந்த வகையில் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுங்க அப்படின்னு இருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேக்கா ஆபீஸ் வெளியே அந்த காங்கிரஸ் கட்சியினர் இருக்காங்களே, அவங்க சில பேர் வந்து நிக்கிறாங்க. 2 நாட்கள் பொறுங்க, 2 நாட்கள்ல காங்கிரஸோட முக்கியமான நிர்வாகிகள் நம்ம கட்சியில இணைய போறதா இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் மேல அந்த கட்சியில இருக்க முக்கியமான தலைகள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா என்ன? இவர் சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா எதுக்கு இந்த ஒரு கண்டிஷன் அப்படி உள்ள போடுறேன்னா, அவங்க வர போறாங்க இவங்க வர போறாங்கன்னு பல விஷயங்கள் யூகங்களா அடுக்கப்படுச்சு தாவேக்கா சார்ந்து. ஆனா பெருசா யாரும் வந்த மாதிரி தெரியல, செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து. அதனால இதுவும் கொஞ்சம் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு.